வணக்கம். விண்வெளியில் தோன்றிய ஐன்ஸ்டீன் வளையம் அதிசயமான வானியல் நிகழ்வு. வானம் அதிசயங்களின் களஞ்சியம். இதில் பல அதிசய நிகழ்வுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் மிகவும் அரிதான ஐன்ஸ்டீன் வளையம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஐன்ஸ்டீன் வளையம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். வானத்தில் உள்ள அதிசயங்கள் சொல்லி மாளாதது. கிரகங்கள், நட்சத்திரங்கள், அவற்றின் நகர்வுகள், சூரியன், சந்திரன் என வானத்தில் உள்ள அனைத்துமே ஆராய்ச்சிக்குரியவையே. தற்போது விஞ்ஞானிகள் ஒரு அரிய வானியல் நிகழ்வை கண்டுபிடித்துள்ளனர். பூமிக்கு அருகில் நிகழ்ந்த ஐன்ஸ்டீன் வளையம் என்ற ஒளி அமைப்பை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. யூக்ளிட் தொலைநோக்கி இந்த ஐன்ஸ்டீன் வளையத்தை கண்டுபிடித்துள்ளது. இது மிகவும் அரிதான வானியல் நிகழ்வாகும். இந்த அற்புத காட்சி நட்சத்திரங்களின் ஒளிகளின் சிறப்பு சேர்க்கையாகும். முக்கியமாக நட்சத்திர மண்டலங்களுக்கு இடையேயான சீரமைப்பு மற்றும் மையத்தை சுற்றியுள்ள ஒளி வளையத்தை இது காட்டுகிறது. இந்த வட்ட வடிவில் தோன்றும் இது வானத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வுக்கு ஐன்ஸ்டீன் வளையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அரிய நிகழ்வு பூமியிலிருந்து 4.42 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் நிகழ்ந்துள்ளது. 4.42 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள மற்றொரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்த ஒளியால் இந்த வட்ட வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய நிகழ்வு நிகழ்ந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு இன்னும் பெயரிடப்படவில்லை. சார்பியல் கோட்பாட்டை உலகுக்கு அளித்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது கோட்பாட்டில் விண்வெளியில் உள்ள பொருட்களை சுற்றியுள்ள ஒளி வளையம் பற்றி கூறியுள்ளார். இதற்காக லென்ஸின் ஒளியை மையப்படுத்தி தனது கோட்பாட்டிற்கு ஒரு உதாரணம் அளித்தார். ஐன்ஸ்டீன் கூறிய கோட்பாடுதான் வானத்தில் நிகழ்ந்துள்ளது. எனவே இது ஐன்ஸ்டீன் வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முன் நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளியில் ஒரு மாபெரும் கேள்விக்குறி வடிவிலான ஒரு அரிய நிகழ்வை கண்டுபிடித்தது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இயக்கப்படுகிறது. இது வேளா விண்மீன் கூட்டத்தில் சுமார் 1470 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஹெர்பிக் ஹாரோ 46/47 என்று அழைக்கப்படும் 2 நட்சத்திரங்களை காட்டுகிறது. இது ஈர்ப்பு விசையில் சிக்கிய விண்மீன் திரள்களின் ஜோடியாக இருக்கலாம் என JWSTயின் செயல்பாடுகளை நிர்வகிக்கும் பால்டிமோரில் உள்ள விண்வெளி தொலைநோக்கி அறிவியல் நிறுவனத்தின் நிபுணர்கள் கூறுகின்றனர்.